இன்னைக்கான நாளில் 4 விஷயம் முக்கியமாக நடந்திருக்கு. அந்த 4 விஷயம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் சிலிண்டர். 3 கேஸ் சிலிண்டர் வந்து சிஎம் வந்து ஃப்ரீயாக வந்து அறிவிச்சிருக்காரு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் கேன்சலேஷன். அண்ட் ஃபோர்த்து வந்து தூய்மை பணியாளரோட போராட்டம். இது ஒன் பை ஒன்னாக இன்னைக்கு வந்து நம்ம டீகோட் பண்ணலாம். அதை பற்றின கருத்துக்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் கேஸ் சிலிண்டர். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை எல்லாருக்கும் அன்னபூர்ணி சூப்பர் 6 வந்து 6 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் சொல்லி அன்றைய தவக தலைவர் இன்றைய முதல்வர் விஜய் அவர் வந்து சொன்னது. பட் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் வந்து ஃப்ரீயாக தருவோம். அதுக்கான காசை வந்து பெனிஃபிஷியரியோட பேங்க் அக்கௌண்ட்லேயே நம்ம போட்டுருவோம். ப்ளஸ் எனக்கு இந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து கேஸ் வந்து ஃப்ரீயாக தருவாங்களா, இல்லை வருஷத்துக்கு 2.5 லேக் சம்பாதிக்கிற அதுக்கும் கீழே சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகையா? எனக்கு அது ஒரு சந்தேகம் இருக்குது. அதை தாண்டி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மானியம் வந்து தரீங்க, 3 சிலிண்டர் ஃப்ரீயாக தரீங்க, முதல்ல சிலிண்டர் தாங்கன்னு சொல்லி நான் கேட்குறேன். ஏன்னா நான் வந்து கேஸ் சிலிண்டர் புக் பண்ணி ஒரு 6 டேஸ் ஆகுது. 6 டேஸ் ஆகுது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் ஏஜென்சி கிட்டேருந்து எனக்கு வரல. இந்தியன் ஆயில் 1ங்கிற ஆப்பில் வந்து புக் பண்ணேன். நான் பேமெண்ட்டும் பண்ணிட்டேன். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அவங்ககிட்ட எனக்கு வரலை. இப்போது இந்த இந்தியன் ஆயில் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ட்ராக்குன்னு கொடுத்தா எனக்கு வந்து இன்வாய்ஸ் ஜென்ரேட்டட் வருது. இன்வாய்ஸ் பை ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேஸ் வந்து டெலிவரி பண்ணணும். இவர் நம்பர் கொடுத்துருக்காங்க. இவர் நம்பருக்கு நான் கால் பண்ணுறேன். அவர் என்ன சொல்கிறாரு மட்டும் நம்ம கேட்போம். ஹலோ நான் கேஸ் வந்து ஆப்பில் புக் பண்ணியிருந்தேன். 5 நாளுக்கு மேலே ஆகுது, 6 நாள் ஆகுது. நொங்கம்பாக்கம்ண்ணா. ஆஃபீஸ் இருந்தால் அங்கே சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது. ஆஃபீஸ் நம்ம கூகுள்லேருந்து எடுத்தால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இல்லை நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்களா இல்லை வேறு யாராவது வருவாங்களா? ஓகே, நீங்கள் பண்ண மாட்டீங்களா? ஓகே ஓகே, இல்லை உங்கள் நம்பர் தான் வந்தது ஆப்பில். அங்கே போய் வேறு யாராவது கான்டாக்ட் பண்ணலாம். சரி ஓகேண்ணா, சரி ஓகே, தேங்க்யூண்ணா. கேஸ் ஏஜென்சி கால் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆப்பில் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணால் நான் டெலிவரி பண்ண மாட்டேன், இன்னொருத்தங்க பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் சிலிண்டர் ஒரு வாங்குறதுக்கு இவ்வளோ போராட்டமாக இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 400 ருபீஸ்க்கு நம்ம கேஸ் சிலிண்டர் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 954 ருபீஸ் எடுத்துகிட்டு வந்து மேலே வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து 30 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. செகண்ட் ஃப்ளோர் தான், பட் 30-40 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. டோட்டலாக ஒரு சிலிண்டர் வந்து 1000 ருபீஸ் வந்து ஸ்பெண்ட் ஆகுது. ஒரு மாதத்துக்கு சிலிண்டருக்கு மட்டுமே 1000 ருபீஸ். இப்போது தூய்மை பணியாளருக்கு போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி நான் லாஸ்ட்டில் பேசுகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கிளிம்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு சம்பளமே வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபாய் வரைக்கும் தான். அவங்களுக்கு லீவும் கிடையாது, பெய்ட் லீவ் கிடையாது. 365 டேஸும் அவங்க ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து சம்பளம் கிரெடிட் ஆகும். ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு தூய்மை பணியாளர் எப்படி ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் வெறும் சிலிண்டருக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? அவங்களுக்கு வந்து சம்பளம் உயர்வு கேட்டால் எங்ககிட்ட ஃபண்ட்ஸ் இல்லை. அவங்க வந்து போராட்டம் பண்ணால் அப்படியே எழுத்துன்னு போகிறீங்க, மனுஷனாக மதிக்கிறது இல்லை. அவங்க எப்படி அதை அஃபோர்ட் பண்ணுவாங்க? நான் புக் பண்ணி 5 நாள் 6 நாள் ஆகுது. இது வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணல. ஆப்பில் என்ன நம்பர் காட்டுச்சோ அந்த நம்பருக்கு தான் நான் கால் பண்ணேன். ஆனால் அவர் டெலிவரி பண்ண மாட்டார், இன்னொருத்தர் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு சென்னை மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டியில் நுங்கம்பாக்கம் மாதிரி ஒரு ஏரியாவில் நான் இருக்கேன். எனக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்கிறதுக்கு 6 நாள் ஆகுது. இந்த டைம் நான் இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24. இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கு அது டெலிவரி ஆகிறதுக்கு 6 நாள் மேலே ஆகுது. அந்த கேஸ் நீங்கள் ஃப்ரீயாக தர்றது, அந்த விலையை குறைச்சா எல்லாருக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 3 கேஸ் வந்து ஃப்ரீன்னு சொல்கிறீங்க. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2800-900 ருபீஸ் கிட்ட வந்து வரும். இந்த இடத்துல ஃப்ரீயாக வாங்குறத விட கேஸோட விலை குறைஞ்சா அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் மாதம் மாதம் வாங்குறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். இந்த அன்னபூரணி சூப்பர் 6 இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும்.
சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். அண்ட் நெக்ஸ்ட் இன்னைக்கு நடந்த ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் பஸ்லேயும் டீலக்ஸ் பஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து டிக்கெட் இல்லாமல் பயணம் பண்ணலான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு. தேர்தல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இது சொன்னது தான். நான் உண்மையிலேயே வந்து இதை நான் வரவேற்கிறேன். உமன்ஸ் அதிகமாக வெளியே போய் அவங்களோட எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் அவங்களால நிறைய பண்ண முடியும், நிறைய கற்றுக்க முடியும், அண்ட் நிறைய கான்ட்ரிபியூட்டும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இனிஷியேட் பண்ணது எம்கே ஸ்டாலின் சார். அதுக்கப்புறம் இதை விரிவுபடுத்தினது தளபதி விஜய் சார், ஜோசப் விஜய். ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக கவர்மெண்ட்க்கு வர வேண்டிய நிறைய வருவாய் வந்து தட்டுப்பாடு ஆகும். இன்னும் லாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை வந்து போகும். அது எப்படி இந்த கவர்மெண்ட் வந்து மேனேஜ் பண்ண போகிறாங்க, அது எப்படி வந்து அவங்க சரி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இதுவும் வந்து கவர்மெண்ட் ஒன் சைட் யோசிக்கணும். அவங்க இதை வந்து ஃப்ரீ பண்ணது எல்லாரும் வந்து பயணம் பண்ணலாம். லைக் மகளிர் எல்லாரும் டிக்கெட் இல்லாமல் வந்து வெற்றி பயணம் சொல்லி பேர் வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயும் வெற்றின்னு சொல்லி எனிவேஸ் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து அவங்க அறிவித்தது ஐ எம் ரியலி அப்ரிஷியேட்டட், ஐ எம் ரியலி ஹாப்பி. பட் இது எப்படி அவங்க கொண்டு போகிறாங்க, இதனால் எவ்வளோ லாஸஸ் ஆகும், அதை எப்படி பேர் பண்ண போகிறாங்க, அது வருவாய்க்கு என்ன பண்ண போகிறாங்க, அந்த ஒரு சின்ன சந்தேகம் வந்து இதில் இருக்குது. இதுவும் வந்து ஒரு கிளாரிட்டியோடு அவங்க சொல்லிட்டாங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு திட்டமாக இந்த திட்டம் வந்து இருக்கும். வெற்றி பயணம், ஆல் தி பெஸ்ட். மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி வெற்றி பயணம் என்ற பெயரில் மாநகரம், நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம், நகர் பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம். சென்னை மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டிக்கு ஏர்போர்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த் கேர் பெஸ்ட்டாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேருக்காக சென்னைக்கு வராங்க, நிறைய பேர் பிஸ்னஸ்க்காக சென்னைக்கு வராங்க, நிறைய பேர் டூரிசம்காக சென்னைக்கு வராங்க. சென்னை இஸ் அ வெரி வெரி ஹாட் ஸ்பாட். சென்னை மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டியில் 1க்கு 2 ஏர்போர்ட் தேவை தான். அந்த ஏர்போர்ட் இருக்கிற இடத்துல, அந்த ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதை தாண்டி எந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் வருதோ அந்த ஏரியா வந்து செழிப்பாக மாறும். மீனம்பாக்கம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஒரு காலி இடமா இருந்துச்சு, யாரும் பெருசாக அதில் வந்து பார்த்திங்கன்னா இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான விலைக்கே வந்து கிடைக்கிது. ஆனால் இன்றைக்கி இந்த இடத்துல இந்த டைமில் வந்து மீனம்பாக்கமில் நீங்கள் ஒரு இடம் வாங்குங்க, உங்களுக்கு என்ன விலை வருதுன்னு பாருங்கள். ப்ளஸ் அந்த ஏர்போர்ட்டை சுற்றி பெட்ரோல் பேங்க்ஸாக இருக்கட்டும், டீ கடையாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், ரூம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட் வந்து அந்த ஏர்போர்ட்டை சுற்றி நடக்குது. ஒரு ஏர்போர்ட் ஒரு ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா அதில் வந்து நிறைய வேலை வாய்ப்பு வந்து அந்த மூலமாக கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து கிடைக்கும். அதை தாண்டி இன்டைரக்டாக நிறைய ஜாப்ஸ் வந்து உருவாகும், நிறைய எக்கனாமிக் வந்து அதை சுற்றி நடக்கும். பட் அந்த ஹேப்பனிங் பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயியோட கண்ணீரில் தான் நடக்கணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு அதில் விருப்பம் இல்லை. நெக்ஸ்ட்டு என்ன அவர் சொல்கிறாரு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி மக்கள் பாதிப்பு இல்லாமல் ஒரு நல்ல இடமா பார்த்து நாங்கள் வந்து பண்ணுவோம். அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல் 5 வந்து நாங்கள் உருவாக்குவோம், டெர்மினல் 3 விரிவாக்கம் பண்ணுவோம், அந்த மாதிரி வந்து ஏர்போர்ட்டை வந்து பண்ணுவோம்னு சொல்லி சொல்கிறாரு. நைஸ். இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இப்போ சென்னைக்கு வந்து அவங்க எல்லாம் ஓகேவாக இருந்துச்சுன்னா ஏர்போர்ட் வந்திருக்கும், நிறைய ஜாப்ஸ் வந்திருக்கும், அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து பயங்கரமாக விலை ஏறி இருக்கும். இப்போ இருக்கிற விவசாயிகளோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஒரு 1000 ஃபேமிலிஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த பரந்தூரில் அந்த ஏரியானால எஃபெக்ட் ஆகுறாங்க. அதுக்கான காம்பன்சேஷன் கவர்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருந்தா மேபி இவ்வளோ நடந்திருக்காது. கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காக தான் கவர்மெண்ட்காக மக்கள் கிடையாது. மக்கள் அது வேணாம், அவங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்குது, அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது அவங்க சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் ஒரு வாட்டி அவங்களுக்கு புரிய வைக்கலாம். இந்த மாதிரி டெவலப்மெண்ட் வரும், உங்களுக்கு ஜாப்ஸ் வரும், உங்களுக்கு வந்து நிறைய காசு வரும், நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம், லைஃப் நல்லா மாறும்னு சொல்லி ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எங்களுக்கு அது வேணான்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் சொன்னாங்கன்னா அது அவங்களுக்கு வேணாம், அதை தாண்டி அவங்க வெளியே வரலாம். ஸோ கேன்சலேஷன் பண்ணது ஓகே, பட் அதனால் இன்னொரு இடத்துக்கு அந்த ஏர்போர்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா
அவ்வளோ பெரிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கணும். அது மூலமாக எந்த ஒரு ஃபேமிலிஸும் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும். அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் இருக்கணும். ஃபாரஸ்ட் ஏரியா இல்லாமல் இருக்கணும். சென்னையிலேருந்து ஈஸியாக வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கணும். மெட்ரோ இருந்தால் இன்னும் பெட்டர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும். ஒரு இடம் பார்க்கும்போது இவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த இடம் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த லேண்ட் வந்து அக்யூர் பண்ணதுக்கப்புறமா டெண்டர் விட்டு அந்த ஏர்போர்ட் வந்து உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 5-6 வருஷம் வந்து ஈஸியாக போயிடும். சும்மா கை வச்சாலே வந்து பார்த்திங்கன்னா 5-6 வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது. இப்போ இந்த 5-6 வருஷத்தை எப்படி வந்து டிவிகே கவர்மெண்ட் பேர் பண்ண போகிறாங்க, ஆல்ரெடி இருக்கிற ஏர்போர்ட்டை எப்படி வந்து விரிவாக்கம் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். அண்ட் இன்னைக்கான இன்னொரு இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளரோட போராட்டம். எவ்வளோ வருஷம் ஆனாலும், எவ்வளோ காலம் மாறினாலும், எந்த ஆட்சி வந்தாலும் இந்த போராட்டம் மட்டும் நிற்கவே மாட்டேங்குது. நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளான லைஃப்பில் தான் இருக்கும் கம்பேர் டு தூய்மை பணியாளர்கள். அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுள் லைஃப்பில் தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து குப்பையை எடுக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது வந்து நோய் தாக்கி ஒரு ஜுரம் வந்தாலோ இல்லை ஏதாச்சும் மலேரியா டெங்கு வந்தாலும் அவங்க லீவ் போட்டால் அவங்களோட சம்பளம் கட். அன்றைக்கி வேலைக்கு நீ வந்தால் தான் உனக்கு சம்பளம். அதுவும் வருஷம் ஃபுல்லாக 365 டேஸ் அவங்க வேலை பார்க்கணும். ஒரு நாள் கூட அவங்களுக்கு லீவ் கிடையாது. அப்படி இவ்வளோ வேலை பார்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நோய் நொடி என்னமோ வரும், குப்பை நம்ம போடுற குப்பையை வந்து அவங்க அள்ளுறாங்க. எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் அவங்களுக்கு வந்து அவ்வளோ கிடையாது. ஒரு க்ளவுஸ் வச்சிருப்பாங்க, மாஸ்க் லிஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது. மெடிக்கல் வேஸ்ட் எடுப்பாங்க, நாய் செத்து கிடக்கும், பூனை செத்து கிடக்கும், எலி செத்து கிடக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே எடுக்கணும், கிளியர் பண்ணணும். அதுவும் இப்போல்லாம் வந்து ஆட்சியாளர்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்கன்னு சொல்லி HAL எல்லாம் எடுக்க விடுறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுறாங்க. அவங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து 13,000 ரூபாய் 15,000 ரூபாய் வரைக்கும் தான். ஒரு நாள் கூட லீவ் கிடையாது. லீவ் போட்டால் சம்பளம் கட்டு. இது ஒரு விதமான ஸ்லேவரி மாதிரி இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா MLAக்கும் வந்து நாங்கள் கார் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த காருக்கு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய், எப்படி 1 லட்சம் ரூபாய் மெயின்டெனன்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம். 75,000 வந்து நீங்கள் ஃபியூலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 75,000 ட்ரக்குக்காக வந்து ஃபியூல் போடுறீங்க, கார் தானே 75,000 ஆகுமா? ஸோ பாக்கி 25,000 ரூபாய் தரும். அந்த 25,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுக்கோங்க, டிரைவரை வச்சுக்கோங்க. ஒரு டிரைவர் அசிஸ்டன்ட் வண்டி ஓட்டுறவர் கம்ஃபர்டபுளாக ஏசி போட்டு வண்டி ஓட்டுற ஒரு ஜாப், கம்ஃபர்டபுளான ஜாப். 25,000 ரூபாய் தரீங்க. டிரைவருக்கு 25,000 ரூபாய் தர நீங்கள் மழையில் வெயிலில் குப்பையை அள்ளுற, செத்து போன நாயை தூக்குற, செத்து போன பூனையை வந்து தூக்கி போட்டு போவாங்க, அதை தூக்குற, எலி செத்து கிடக்கும், யூரின் அடிச்சுட்டு போவாங்க, அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுற ஒரு தூய்மை பணியாளருக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் தருவீங்க? எவ்வளோ தரணும் நீங்கள்? அவங்க என்னங்க மாதம் எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, 2 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி உங்களை மாதிரி கேட்குறாங்களா? எங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப், ஒரு கேஸ் நாங்கள் வாங்கினோனாலே ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் நாங்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த 1000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா 10% சம்பாதிக்கிற 10% வந்து பார்த்திங்கன்னா கேஸ்லேயே போகுது. அதை தாண்டி மளிகை சாமான் இருக்குது, அதை தாண்டி போயிட்டு வர்றதுக்கான செலவு இருக்குது, ஏதாவது ஃபங்க்ஷன் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்காக செலவு பண்ண வேண்டியது இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ட்ரெஸ் வாங்கணும். இதெல்லாம் எப்படிங்க ஒரு தூய்மை பணியாளரால் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வச்சுட்டு பண்ண முடியும்? குறைஞ்சபட்சம் சம்பளங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 வந்து நீங்கள் கொடுக்கலாம். மழையிலையும் வெயிலையும் பார்க்காம கிளியர் பண்ணுற, நம்ம போடுற குப்பையை, நம்ம பண்ணுற குப்பையை சுத்தம் பண்ணுறவங்க, அவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் சம்பளம் 25,000 ரூபாய் கொடுக்கறதுல நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்க்கு என்ன பிரச்சனை தெரியல. ஆனால் அவங்க MLA வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், இனோவா கார் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. மாதம் 1 லட்சம் ரூபாய் மெயின்டெனன்ஸ். இந்த திட்டம் நிறைவேறி இருந்தா, லைக் இந்த கார் திட்டம், எல்லாருக்கும் கார் திட்டம் நிறைவேறி இருந்தா, நீங்கள் யோசிச்சு கணக்கு போட்டு பாருங்களேன். நான் சும்மா கணக்கு போடுறேன். ஏதாவது மினிமம் கார் வந்து வாங்குறாங்க, 20 lakhs நான் போடுறேன், இன்டூ 234 இஸ் ஈக்குவல் டு 46 கோடி 80 லட்சம், 47 லட்சம் வச்சுக்கலாம். 47 கோடி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய், 1 lakh இன்டூ 12 இஸ் ஈக்குவல் டு 12 lakhs. 12 lakhs இன்டூ 234 இஸ் ஈக்குவல் டு 28 கோடி இன்டூ 5 140 கோடி. எப்படி 140 கோடி மெயின்டெனன்ஸ்க்கு 5 வருஷத்துக்கு ஆகுது. அந்த கார் வாங்கின காசு நம்ம சேர்த்தோம்னா 187 crore 40 lakhs வந்து ஆகுது. கஜனா காலியா இருக்கு. தூய்மை பணியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் ஏற்ற முடியாது. ஆனால் MLAக்கு வந்து கார் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியும். எனக்கு புரியலையே சார், எனக்கு நிஜமாக புரியல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது.
5 வருஷத்தில் ஒரு 200 crores வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எல்ஏ மேலே செலவு பண்ணுவீங்க. 200 பேருக்கு நீங்கள் 700 கோடி 5 வருஷத்தில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் தூய்மை பணியாளர் நம்ம போடுற குப்பையெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் சம்பளம் ஏற்றி கொடுக்க மாட்டீங்க. இது என்ன மாதிரி ஜனநாயகம் சார்? இது என்ன நியாயம் இருக்குது எனக்கு புரியலையே. எம்எல்ஏக்கு ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் தான் இருக்குது, 2 நாள் லீவ் இருக்குது, நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்குது. இப்போ வந்து அவங்க ஆட்சியை விட்டு போனாலும் பென்ஷன் வந்து அவங்களுக்கு வரும், ட்ரெயின் இலவசம், ஃப்ளைட் இலவசம், சம்டைம்ஸ் ஃப்ளைட் வந்து ஃப்ரீ டிக்கெட் வந்து போடலாம், அவங்க வந்து போகலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோலில் வந்து பார்த்தீங்கன்னா காசு வாங்க மாட்டாங்க. இவ்வளோ பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து எம்எல்ஏ வந்து இருக்கணும். ஓகே, அவங்க மக்கள் பணியில் இருக்காங்க, மக்களுக்காக வேலை செய்கிறாங்க. தூய்மை பணியாளரும் மக்களுக்காக தானே வேலை செய்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுற குப்பையை கிளியர் பண்ணி நமக்கு எதுவும் ஆகாமல், நமக்கு எந்த ஒரு வியாதியும் அண்டாமல் வந்து அவங்க கிளியர் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து அந்த வேலையை தானே பண்ணுறாங்க. சார், உங்களை மாதிரி 1 லட்ச ரூபாய் வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுங்க, 20 லட்ச ரூபாய்க்கு கார் கொடுங்க, 1 லட்ச ரூபாய் மாதத்துக்கு மெயின்டெனன்ஸ் கொடுங்க சொல்லிலாம் நான் கேட்கல சார். அவங்க கேட்குற ஒரு நியாயம், வாரத்துக்கு 1 நாள் எங்களுக்கு லீவு கொடுங்க, மாதத்துக்கு எங்களுக்கு 25,000 ரூபாய் பேஸ் சேலரியாக கொடுங்க சார். 10,000 ரூபாய் வச்சுட்டு சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் எப்படி சார் சர்வை பண்ண முடியும்? நியாயமான கேள்வி தானே சார் இது. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கவர்மெண்ட்டால் பண்ண முடியாதா? அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களும் உழைக்கிறாங்க தானே, மழை வெயில் பக்கமாக உழைக்கிறாங்களே. இது கூட பண்ணாத ஒரு கவர்மெண்ட்லாம் ஒரு கவர்மெண்ட்டா? போன ஆட்சியில் வந்து அந்த கவர்மெண்ட் ஒன்றுமே செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்லி மேடையடி பேசுறீங்களே சார். இப்போ நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க. மாற்றம் சொல்லி ஏமாந்து மற்றவங்களாம் ஓட்டு போட்டாங்க சார்.